நண்பர்கள் நேசம் நேயர்களை வணக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சயாட்டிகா பெயின் இருக்கு. அதாவது இடுப்பு தொடை நரம்பு வாதம், நரம்பு வலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வலி வந்துச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நிறைய பேர் பெரும்பாலும் பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். அவங்க வந்து ஸ்டாண்ட் நின்றுகிட்டே வேலை பார்க்கறதுனால ஒர்க் பண்றதுனால அந்த வலி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த சயாட்டிக் நரம்பு என்பது சொன்னாக்க இடுப்பு தொடை நரம்பு சொன்னோம் இல்லையா, இடுப்பு பகுதியில் L4, L5, S1 அந்த ஏரியாவில் வந்து நரம்பு தொடங்கி காலுடைய பின்பக்கம் வந்து அடிக்கால் வரைக்கும் போகும். அது இருக்கிறதுலே நம்ம உடம்புல இருக்க மிகப்பெரிய நரம்பு சயாட்டிக்க நரம்பு தான். இந்த நரம்புல ஏற்படுற தாங்க முடியாத வலிக்கு தான் சயாட்டிக்கா பெயின் சொல்றோம். இதோட சிம்டம்ஸ் என்னன்னு சொன்னா காலில் வந்து நம்னஸ் இருக்கும், பெயின் இருக்கும், ஸ்டிச்சிங் பெயின் இருக்கும், நீட்லிங் பெயின் இருக்கும். அந்த மாதிரி பெயின் வந்து நிறைய இருக்கும். இது வந்து அவங்க காலை நீட்டி மடக்க முடியாது. பாத்ரூம்ல உட்காந்து போறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது மாதிரி உள்ளவங்களுக்கு ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி பாத அழுத்த சிகிச்சை மூலமா ஒரே ஒரு இடத்தை பண்றது மூலமா எப்படி நம்ம அந்த நோயிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது கிப்னு சொன்ன இது கிப் ஜாயிண்ட். இது காலுடைய வெளிப்பக்கம், அதாவது லேட்டரல் சைடு அங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுல வந்து கிப் சைடுன்னு சொன்னோம். இந்த கிப்லேயே தொடங்கி இது எழுதி போகும். இந்த ப்ளூ கலர் போட்டிருக்கு இல்லையா, இதை வந்து தொடங்கி இது எழுதி போகும். இதை வந்து நம்ம இந்த ஆயில தடவிட்டு இங்கேருந்து இங்கே ரெண்டு பக்கமும் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். இப்படி இது மாதிரி அழுத்தம் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து சயாட்டிக்கா பெயின் சரியா போயிடும். இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு தோழர்களுக்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். படத்தில் காட்டியபடி அந்த ப்ளூ கலர் லைனில் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஜஸ்ட் உங்கள் பெருவிரலை வச்சுட்டு நல்லா மேல் நோக்கி நல்லா அழுத்தி விடுங்க. மேல் நோக்கி ஒரு 18 முறை அழுத்தி விடுங்க. எந்த காலில் இந்த சயாட்டிக்கா பெயின் இருக்கோ அந்த காலுடைய கீழ்ப்பகுதியில் நம்ம அழுத்தி விடணும். அப்படி அழுத்தி விடுறதுனால உங்களுக்கு அந்த சயாட்டிக்கா பெயின், அந்த இடுப்பு தொடை நரம்பு வலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது சரியாக போயிடும். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடியது, மிகவும் எளிமையானது. எல்லாருமே இதை ஈஸியாக செய்யலாம், தனக்குத்தானே கூட செஞ்சுக்கலாம். இது வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல நெய்யோ ஏதாச்சும் பெயின் ஆயில் வச்சுட்டு அப்படியே கீழேருந்து மேல் நோக்கி நல்லா அழுத்தி விடுங்க. உங்களுக்கு சயாட்டிக்கா பெயின் அறவே நீங்கிவிடும். இதை செஞ்சு பார்த்துட்டு இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். நேசம் நேயர்களே வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தின்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பல இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு. இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு. இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர். இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சது மாதிரி தெரியாது. 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க பின்விளைவுமே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அக்குபஞ்சரை பத்தி இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குபஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் 2 பாத்தீங்கன்னா அனாட்டமி பிசியாலஜி, இன்னொன்னு வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சந்திப்போம்.